களினாலே ஆரோக்கியமான உணவுன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. அது போல களியில பல வகையான களி இருக்கு. அந்த வரிசையில உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான உளுந்து களியும் ஒண்ணு. அந்த உளுந்த வறுத்து உடைச்சு மாவாக்கி அதை களியா கிண்ட போறோம். களி கூட சேர்த்து சாப்பிட பச்சை பயிரை பாரம்பரிய முறையில குழம்பா வச்சு குழம்போட களியை சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளவு அருமையா இருந்தது. பாரம்பரிய உணவே சிறந்த மருந்துன்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க. உளுந்து களி பண்றதுக்காக நாங்க 2 கிலோ உளுத்தம் பருப்பை எடுத்துக்கிட்டோம். உளுத்தம் பருப்பை நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பை நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப இந்த உளுத்தம் பருப்பை மாவா அரைச்சு எடுத்துக்கலாம். நூறு கிராம் வெந்தயம். வெந்தயத்தை இப்ப நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தை நல்லா வறுத்தாச்சு. வறுத்த இந்த வெந்தயத்தை அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். உளுத்தங்களிக்கின்றதுக்காக ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியை முளக்காய வச்சிடலாம். தண்ணி இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. பாதி சுடுதண்ணிய கொஞ்சம் தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த தண்ணிய களி கிண்டும் போது நம்ம தேவைன்றப்ப சேர்த்துக்க போறோம். இப்ப நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருந்த உளுந்து மாவை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்செடுத்த வெந்தய மாவை உளுந்து மாவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட மாவு கட்டி பிடிக்காம இருக்க துடுப்பால மாவை கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட மாவு நல்லா வேகணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த சுடுதண்ணியை மாவோட சேர்த்துக்கலாம். களி இப்ப சரியான பதம் வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். களி இப்ப நல்லா வெந்துருச்சு. சரியான பதத்துக்கும் வந்துருச்சு.
இப்ப களியை இறக்கி தண்ணியில மூட்டு வச்சிடலாம். இப்ப களி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பச்சை பயிறு குழம்ப சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பச்சை பயிறு குழம்புக்கு தேவையான மசாலாக்களை இப்ப பார்த்துடலாம். 1/2 கிலோ பச்சை பயிறு, 6 தக்காளி, 1 பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம், சீரகம், 7 பச்சை மிளகாய், 10 வரமிளகாய். பச்சை பயிரை இப்ப நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பச்சை பயிரை இப்ப நல்லா வறுத்தாச்சு. அரைக்கிறதுக்காக ஆற வச்சிடலாம். பச்சை பயிரை வேக வைக்கிறதுக்காக ஒரு சட்டி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், தக்காளி, கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி இப்போ நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த பச்சை பயிரை அம்மியில வச்சு உடைக்க ஆரம்பிச்சிடலாம். பச்சை பயிரை மாவு அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி 2 உடைச்சா மட்டும் போதும். வறுத்த பச்சை பயிரை எல்லாம் உடைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம அம்மியில் உடச்சி எடுத்த பருப்பை முரத்தில் போட்டு நல்லா புடச்சி எடுத்துக்கலாம். நம்ம பருப்புக்காக வச்ச தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உடச்சி எடுத்துக்கிட்ட பச்சை பயிரை சுடுதண்ணியோட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட பச்சை பயிர் நல்லா வேகணும். அதுக்காக சட்டியை மூடி வச்சிடலாம். பச்சை பயிறு இப்ப நல்லா வெந்துருச்சு. கடையிறதுக்காக தனியா ஒரு சட்டியில எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்துக்கலாம். இப்ப மத்த வச்சு பச்சை பயிரை நல்லா கடைய ஆரம்பிச்சிடலாம். பச்சை பயிரை இப்ப நல்லா கடைஞ்சாச்சு. சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வரமிளகாயை சேர்த்துக்கலாம்.
அது கூட இப்ப கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்ப சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. கடைஞ்சி வச்சிருந்த பச்சை பயிரோட நம்ம வணக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இப்ப சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு குழம்பு இப்ப தயாராயிடுச்சு. உளுந்து களியோட சேர்த்து இப்ப சாப்பிட வேண்டியதுதான். அதிக ஊட்டச்சத்து நிறைஞ்ச பருப்புல உளுந்தம் பருப்பும் ஒண்ணு. எங்க தாத்தா பாட்டி காலத்துல நாட்டு வைத்தியத்துல இந்த உளுந்தம் பருப்புக்கும் பங்கு உண்டு. இந்த உளுந்து களியை சாப்பிட்டா முறிஞ்ச எலும்பும் கூடிக்கும், உடல் தசையும் வலுவடையும்.